வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபிளாக். இன்னைக்கு வந்து PS5யோட ஒரு ஃபிளாக் எடுத்து போடலான்னு இருக்கோம். இந்த PS5ல பல நாள் கனவு, ஒரு நாள் நினைவு மாதிரி இருக்கு. ஏன்னா என்னோட நகை வச்சுல வாங்க சார். உன்னோட நகை என்னோட நகை இல்லை. இப்ப இந்த பொருள் இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் விளையாடாமையா இருப்பீங்க. நான் விளையாட மாட்டேனே. இப்ப எனக்கு வேண்டி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களா? அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். அப்படியா? இல்ல கண்டி வாங்கினியோ இல்ல நீ வேற யாராவது கண்டி வாங்கினியோ யாராவது வச்சிருக்கிற கட்டி வாங்கினியோ அப்படிங்கறது ஏங்க பொட்ட புள்ள எல்லாம் இப்படி இருக்காங்க? புருஷங்கார ஒரு பொருள் வாங்கினாலே யார்கிட்டயோ வாங்கணியோ யாருக்காண்டியே வாங்கணும் இப்படிலாம் கொண்டு போகணுமா? உண்மையை தானே சொல்ல முடியும். அப்படியா? நாளைக்கு நீயும் கல்யாணம் பண்ணுவ, உனக்கு இந்த மாதிரி வரும். அப்ப நீ என்ன சொல்ற? அப்ப அவன் உன்னையிட்ட பண்ண மாட்டானே. அதான் இப்ப நான் பண்ணிட்டேனே, அப்புறம் இப்படி பண்ணுவான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதை பத்தி ரிவ்யூ எடுத்து போலான்னு ஒரு முடிவு. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இவ்வளவு காசு போட்டு எடுத்ததுக்கு ஒரு வீடியோ கூட போடலைன்னா மன கஷ்டம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. சுத்தி சுத்தி பாக்குறது. இதுக்கு ஓப்பனிங் எங்க இருக்கு? அப்படிலாம் நான் கேட்கலாம் தான் மனசு இருக்கு. ஆனா இவங்க ஏதாவது திட்டு வாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு மனசு இல்ல. ஏதாவது கூட கொஞ்சம் ஓப்பன் பண்றதுக்கு. ஓ, இந்த பொருளை ஓப்பன் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய கத்தி. இத வாங்க தெரியுதுல, ஒரு கத்தி வாங்க இருக்கா இல்ல? எதுக்கு கத்தி வாங்கணும்? மதுரக்காரனுக்கு வீச்சே கை இல்ல. நான் சும்மா சொன்னேன். சும்மா நீ எதுக்கு சொல்லுற? என்ன தம்பி ஓவரா பேசுற? என்ன நீங்க ஓபன் பண்றீங்களா? இல்லாட்டி எல்லாம் கை பிடிங்க, கேக் வெட்டும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சத்தியமா என்னால முடியல. நீயே ஓபன் பண்ணிடு. ஆல்ரெடி இது வாங்கினதுல நான் மொத்த வெறியில தான் இருக்கிறேன். சரியா? இத நீ ஓபன் பண்ண நான் ஓபன் பண்ணேன்னு சொல்லி எச்சா வெறியா இருக்காது. இல்ல நான் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்க பேசிட்டு இருங்க. இன்னும் சொல்லக்கூடாது. அருமையான பேக்கிங். இன்னும் ஓபனே பண்ணல. அதுக்குள்ள ஏதாவது என்னோட மைண்ட் வந்து எப்படியாவது மனசு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஏய், அதெல்லாம் பேக்கிங். உள்ள ஆடாம இருக்கிறதுக்காண்டி ஒரு பேக்கிங் பண்ணி வர்றது. அதான் உங்களுக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதெல்லாம் எப்ப தெரியுமா நீ பேசிருக்கணும்? இத வாங்கறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் நீ என்கிட்ட பேசிருக்கணும். அதான் வாங்கியாச்சு. இதுக்கு மேல தயவு எதுக்கு நம்மளுக்கு? சரி சரி, இப்படி ஓரமா வச்சிருங்க. இது நீங்க அங்கிட்டு ஓரமா வச்சிருங்க. உன்னைய தூக்கி இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஓரமா வச்சுட்டு நாங்க பிளாக் பண்ண போறோம். பிளாக் பண்றது முடிவு எடுத்தாச்சு. அதை யாரு பண்ணா என்ன? என்ன இன்னும் குப்பையா கொடுத்துருக்காங்களோ? அவனை குப்பையா மட்டும் இருந்ததுன்னா நீ இன்னைக்கு என்கிட்ட முடிச்ச. காலையில அவனை சங்குதான். ஆனா இது பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்காவது பொருள் எல்லாம் வாங்கினா கொடுப்பாங்க. டப்பு டப்புன்னு உடச்சு விளையாடுவோம். பாத்தீங்களா? எல்லாரும் ஆரம்பிச்சுட்டோம். இருந்தாலும் இதெல்லாம் 90 கிட்ஸோட விளையாட்டு தானே. இவன் தான் 90 கிட்ஸ், நான் 2K கிட்ஸ் தான். ஏதாவது பிள்ளை உன்னை பார்த்ததுன்னா சொல்லுங்க, நான் கூட டைவர்ஸ் தரேங்க. டீச் போட்டு எதுக்கு வந்துதான் எருமை எதை பண்ணி. இது குப்பை இல்ல, நம்மளோட நம்பிக்கை. நம்பிக்கை எல்லாமே ஒரு நாள் குப்பையா தான் போவோம். ஆனா இருந்தாலும் அந்த குப்பையில இருந்து புரட்டி எடுக்கிறதா நம்ம நம்பிக்கை. இல்ல எனக்கு புரியல. நீங்க தான் ஆளு நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஏதாவது இருந்தா சொல்லிருங்க. என்ன தெரிகிறது? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோல் அது கூட வந்திருக்கோம். ஆனா இருந்தாலும் நான் இன்னொரு கண்ட்ரோல் வேணும். ஏன்னா ஒரு காருக்கா இருந்தாலும் ஒரு டயர் வச்சு ஓட்ட முடியாது. இப்ப புரியுது எனக்கு. ஒரு ஸ்டெப்னி வச்சு ஓட்டினாதான் ஏதாவது நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இப்பதான் புரியுது. இல்ல இப்ப வீட்டுல நான் மட்டும் விளையாட மாட்டேன், இவங்களும் விளையாடுவாங்க. ஒரு ஆள் விளையாட நல்லா இருக்காது, ரெண்டு பேர் ஜோடியா விளையாட நல்லா இருக்கும். சொல்லிட்டோம் நாங்க விளையாட மாட்டோம்னு. இருந்தாலும் ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். ஃபியூச்சர்ல பாத்துக்கோங்க. இன்னும் வேற லெவல்ல இருக்குங்க ஃபீல். ஏர்து போயிட்டு சொன்னா. ஆமா. அப்ப எவ்வளவுனே தெரியாம அவங்கிட்ட நீ காசையும் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீனா? எனக்கு தமிழ்ல தெரியும், எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க பெரிய படிப்பாளில. இதெல்லாம் பார்த்து நாங்க பெரிய ஜிபி முத்து நினைச்சிடாதீங்க. ஆனா ஒரு முத்து இல்ல. நாங்க குத்தாது ஒண்ணும் குத்தாது. நீங்க இருந்தாலும் பேசுறீங்களா இல்ல அமைதியா அப்படியே உட்காந்துருக்கீங்களா? நீங்க எடுங்கப்பா.
உங்களுக்கு தெரியாத எங்களுக்கு தெரிய போகுது. கங்க்ராச்சுலேஷன். இதை டக்குன்னு ரிட்டர்ன் போடணும் கூட இந்த பாக்ஸ்ல அவன் எப்படி எடுப்பான்? ரிட்டர்ன் போற கனவை விட்டுருங்க. என்னோட மைண்ட் செட் என்னங்க உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருந்தாலுங்க இவ்வளவு இது சொல்றாளுங்க. ஆனா காலையில பாத்தீங்கன்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடி இவ போட்டு உட்கார்ந்து விளையாண்டு இருப்பேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட இதுல நான் காட்டுறேன். சத்தியமா இது எனக்கு எப்படி விளையாடணும்னே தெரியாது. இவனை யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா என்னை கூப்பிட்டு ஆடி நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா என்னை எப்ப பார்த்தாலும் தோக்கடிச்சுட்டே தான் இருப்பான். எங்களோட கனவு 90 கிட்ஸோட கனவு இதுதான். ஏன்னா சின்ன வயசுல 1 ரூபா 2 ரூபா போட்டு காயின் போட்டு அப்பா அம்மாட்ட அடி வாங்கி தோதை வாங்கி எடுத்துட்டு போய் போட்டு அந்த காயின் போட்டு விளையாடுவோம் பாத்தீங்களா. அப்ப இருந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்துச்சு தெரியுமாங்க, சிப்பு குத்தி விளையாடுறது 300 ரூபா கேமு. அதெல்லாம் சரியான கனவு. வீட்டுக்கு தெரியாம வேலை செஞ்சு எங்க அம்மாட்ட காசுலாம் வாங்கி நானும் எங்க அண்ணனும் போய் வாங்கணும். வாங்கி ஒரு 2 மாசம் விளையாண்டோம். 2 மாசத்துல அது எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ விளையாண்டோம். அதுக்கப்புறம் போரே அடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்து எங்க அண்ணன் அதெல்லாம் உடச்சே போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமே. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, do nothing.